தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 3வது நாள் அகழ்வு பணிகளானது நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. ஜாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியில் மேலும் சில மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளன. மனித புதைகுழியின் வடமேற்கு பகுதியில் முன்னெடுக்கப்படும் அகழ்வு பணியின் போதே இந்த எலும்பு கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகியுள்ள சட்டத்தரணி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. 8வது மற்றும் 9வது நாடாளுமன்ற அமர்வுகளில் நிதி பயன்பாடு குறித்த முழுமையான கணக்காய்வு அறிக்கைகளை இன்னும் 1 மாத காலத்துக்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் சில பிரிவுகள் இதற்கு முன்னர் கணக்காய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை என்பதனை சுட்டிக்காட்டிய சபாநாயகர் இம்முறை அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கிய விரிவான கணக்காய்வு நடத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். மக்களின் பணம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதனை தெரிந்து கொள்ளும் உரிமை நாட்டு மக்களுக்கு உண்டு. நிதி பயன்பாட்டில் வெளிப்படை தன்மையை உறுதி செய்வதே எமது நோக்கம் என அவர் வலியுறுத்தினார். முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் விக்ரமரத்ன மூலம் இந்த கணக்காய்வு முன்னெடுக்கப்படுவதாகவும் எதிர்காலத்தில் 10வது நாடாளுமன்றத்திலும் இந்த நடைமுறை தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். கணக்காய்வாளர் நாயகம் உறுதியளித்தபடி அடுத்த மாதம் இறுதிக்குள் இந்த முழுமையான அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. அரச நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பான விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி மன்றக்கு சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதற்கு அமைய ஜூலை மாதம் 8ஆம் தேதிக்கு முன்னர் சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்ற பத்திரிகையை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாட்டாளர் சார்பில் மன்றில் முன்னிலையாகிய மேலதிக மன்றாடி இதனை தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு மல்லாக நீதிவான் நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி காலை இளவாலை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட அவர் மல்லாக நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட போதே அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 25ஆம் தேதி ஜாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் இடம்பெற்ற காணி தகராறின் போது பெண் ஒருவரை துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டார். குறித்த காணியின் உரிமை தொடர்பாக நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அக்காணி தமக்கு சொந்தமானது என அர்ஜுனா தரப்பு மற்றொரு பெண்ணுடன் உரிமை கோரி வந்துள்ளன. சம்பவத்தன்று பாராளுமன்ற உறுப்பினர் அக்காணியை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த 2 பெண்கள் காணியின் ஒரு பகுதியை தமக்கு சொந்தமானது என கூறி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தல் விடுத்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தலைமையில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. கொழும்பு புறநகர் பகுதியில் ரயில்வே சேவையை புதிய வடிவில் முன்னெடுப்பது மற்றும் அதற்கான திட்டங்கள் குறித்து இதன் போது ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு புறநகர் ரயில்வே திட்டத்தின் கீழ் மின்சார ரயில் சேவையை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தி 21 மாவட்டங்களில் 21 மேதின கூட்டங்களையும் பேரணிகளையும் பிரமாண்டமான முறையில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஜேவிபியின் தலைமையகத்தில் புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் இவரிட மேதின நிகழ்வுகள் மக்கள் ஆட்சிக்கு பலம் எனும் துணைப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதுகுறித்து
டில்வின் சில்வா மேலும் தெரிவிக்கையில், கொழும்பில் மாத்திரம் பிரதான கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் தற்போதைய எரிபொருள் நெருக்கடி நிலைமையை கருத்தில் கொண்டு மக்களின் நலன் கருதி மாவட்ட ரீதியாக பேரணிகளை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மலையக தோட்ட தொழிலாளர்களை ஒன்றிணைத்து நுவரெலியாவில் நடைபெறும் விசேட மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார். இக்கூட்டத்தில் பதுளை மாவட்ட மக்களும் பங்கேற்பார்கள். ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற உள்ள கூட்டத்தில் கிளிநொச்சி மாவட்ட மக்களும் வன்னியை மையப்படுத்தி வவுனியாவில் நடைபெறும் கூட்டத்தில் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்ட மக்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இலங்கையில் மேதின வரலாற்றில் அரசியல் கட்சி ஒன்று ஒரே நாளில் 21 மாவட்டங்களில் பேரணிகளையும் கூட்டங்களையும் நடத்துவது இதுவே முதல் முறையாகும். இம்முறை பெருந்திரளான மக்கள் அணிதிரள்வார்கள் என்றும் டில்வின் சில்வா நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. எமது பூர்வீக நிலத்தில் இராணுவம் தேங்காய் பறிக்கிறது. நாம் வீதியில் நின்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கேப்பாப்புலவு இராணுவ பிரதான வாயிலுக்கு முன்பாக எதிர்வரும் மே 1 அடையாள ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அனைத்து தரப்பினரையும் ஆதரவு தந்துதவுமாறு கேப்பாப்புலவு மக்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடமத்திய கிழக்கு சபரகமுக மாகாணங்கள் மற்றும் குருநாகல், முனரகல, வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களில் வெப்பமான வானிலை நிலவும். 13 மாவட்டங்களில் சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பமான நிலை நிலவக்கூடும். இதனால் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதால் சோர்வு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்ப தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்தி. இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்தி. ஹோர்மோஸ் நீர்நிலையில் ஏற்பட்டுள்ள நீண்டகால முற்றுகை காரணமாக ஈரான் பாரிய பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது. இந்த நிலையில் தனது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தேவைகளுக்காக வளைகுடா நாடுகளை சார்ந்திருப்பதனை தவிர்த்து ரஷ்யாவுடனான தரைவழி மற்றும் கடல்வழி பாதைகளை ஈரான் பலப்படுத்த முயன்று வருவதாக அல் ஜஸீரா செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த வாரம் தொடக்கத்தில் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவுக்கு சென்று ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பின் போது ரஷ்யாவின் உறுதியான மற்றும் அசைக்க முடியாத ஆதரவை அமைச்சர் வெகுவாக பாராட்டியுள்ளார். மேலும் நிலவி வரும் போர் சூழல், பொருளாதார தடைகள் மற்றும் ஹோர்மோஸ் நீர்நிலையின் எதிர்காலம் குறித்தும் இரு தரப்பினரும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். வளைகுடா பிராந்தியத்தில் கப்பல் போக்குவரத்து தடைகள் மற்றும் எண்ணெய் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் காரணமாக ஈரான் தரைவழி போக்குவரத்து மூலம் ரஷ்யாவுடன் இணைந்தால் கடல் வழியாக ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடர்தல் மற்றும் ஏற்கனவே சர்வதேச தடைகளை எதிர்கொண்டுள்ள ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து புதிய வர்த்தக முறைமைகளை கையாளுதல் போன்ற மாற்று வழிகளை நம்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் போர் மற்றும் தடைகளால் நலிவடைந்துள்ள ஈரானிய பொருளாதாரத்திற்கு ரஷ்யாவால் முழுமையாக பாதுகாப்பை வழங்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ரஷ்யாவுடனான இந்த உறவு ஒரு உயிர் நாடியாக அமையும் என ஈரான் நம்பினாலும் ரஷ்யா தனது சொந்த நலன்களை தாண்டி ஈரானுக்கு எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்பது ராஜேந்திர ரீதியில் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றது. ஈரான் தனது பொருளாதாரத்தை தக்க வைக்க வடக்கு நோக்கிய தனது பயணத்தை தீவிரப்படுத்தி உள்ளமை சர்வதேச அரசியலில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா கடவுச்சீட்டுகளில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உருவத்தை உள்ளடக்குவதற்கு அமெரிக்கா ராஜாங்க திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக உள்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் வெளியிடப்பட உள்ள மட்டுப்படுத்தப்பட்ட பதிப்பு கடவுச்சீட்டுகளில் இந்த மாற்றம் செய்யப்பட உள்ளது. அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள மாதிரி வடிவமைப்பின்படி இந்த கடவுச்சீட்டுகள் ட்ரம்பின் உருவப்படம், அமெரிக்கா சுதந்திர பிரகடனத்தின் மற்றும் அமெரிக்கா தேசிய கொடி ஆகியவை இடம்பெற்றுள்ளன. மேலும் ட்ரம்பின் கையொப்பம் தங்க நிறத்தில் பதியப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு பதிப்பு கடவுச்சீட்டுகளை வாஷிங்டன் கடவுச்சீட்டு முகவரத்தில் மட்டுமே கிடைக்கும் என்றும் விண்ணப்பிக்கும் எந்த ஒரு அமெரிக்கா குடிமகனும் இதனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அமெரிக்காவின் 250வது ஆண்டை குறிக்கும் வகையில் பல்வேறு மாற்றங்களை ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. அதன்படி ட்ரம்பின் உருவம் பொறித்த சிறப்பு தங்க நாணயங்களை வெளியிட அமெரிக்கா மின்ட் திட்டமிட்டுள்ளது. அமெரிக்கா காகித பணத்தாள்களில் கையெழுத்திடும் முதல் பதவியில் இருக்கும் ஜனாதிபதி என்ற பெருமையை ட்ரம்ப் பெற உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது.
நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்ப தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.